ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் அந்த மீதியானவர்கள் வந்து அந்த வெட்டுக்கிளியை போல் வந்து அந்த அங்குள்ள தானியங்கள், அந்த மந்தைகள், ஆடு மாடு இதெல்லாம் அவர்கள் எடுத்து அபகரித்து சென்றதையும் நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல் தான் இன்றைக்கி இந்த விசுவாசிகளையும் சாத்தான் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தி அவனை ஆண்டோர் பக்கம் வர முடியாதபடிக்கு தன்னால் இயன்ற அளவு பல காரியங்களை அவன் செய்ய முயல்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய உணர்வை அவன் அபகரித்து கொள்ள தன்னால் முடிந்த அனைத்தையும் அவன் பிரயோகிக்கிறான், செய்கிறான். ஸோ நாம் வேதத்தை படிப்பதற்கும் கிரமமாக அதை தியானிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எத்தனை தடைகள் உண்டாகிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவனித்திருக்கிறோம் இல்லையா? அநேக பேர் அதை பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது காரியங்களை செய்யணும்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மனசில் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும்னு சொன்னால் அதற்கு பயங்கரமான தடைகள் சிந்தையிலையோ நம்முடைய எண்ணங்களிலையோ பயங்கர ஒரு தடை இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டுனா அது பவர்ஃபுல்லாக இருக்கும்.